வணக்கம். நாலடியார் பாடல் எண் 333. குலம் தவம் கல்வி குடிமை மூப்பு ஐந்தும் விளங்காமல் எய்திய கண்ணும் நலம் சான்ற மையறு தொல் சீர் உலகம் அறியாமை நெய்யிலா பால் சோற்றின் நேர். அதாவது நல்ல வெண்மை நிறமுடையதாக தூய்மையான ஒரு சோறு இருக்கு. நல்ல பக்குவத்தோடு இந்த சோறெல்லாம் செஞ்சாச்சு. இருந்தாலும் அந்த சோற்றில் நெய் கலந்து உண்டால்தான் அது சுவையாக இருக்கும் என்ற ஒரு கருத்து இங்கே சொல்லப்படுது. அதாவது நெய்யில்லா உண்டி பால் என்பது ஒரு சிலரின் நம்பிக்கை. இந்த முனிவருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது போல் இருக்கும் இந்த பாடலை பாடியவர். அதனால தான் அவர் சொல்கிறார், நெய்யில்லா பால் சோற்றின் நேர். அதாவது ஒரு இழிவாக ஒரு மதிப்பு குறைவாக சொல்லும் பொழுது அந்த சோற்றுக்கு ஏன் மதிப்பு குறையுதுன்னா, நெய்யில்லா பால் சோற்றின் நேர். நல்ல வெண்மையான சோறு இருக்குது, ஆனால் அது நெய் இல்லையே, அதுக்கு நேரானதுங்கிறாரு. எதை அதுக்கு நேரானதுங்கிறாரு? குலம் தவம் கல்வி குடிமை மூப்பு ஐந்தும் விளங்காமல் எய்திய கண்ணும். அப்படின்னா குலம் நல்ல குடிப்பிறப்பு, தவம் தெரியும், உற்ற நோய் நோன்றல் உயிருக்குருகன் செய்யாமை, கல்வி, குடிமைனா நல்ல குடும்ப வளப்பம், மூப்புனா தலைமைத்தன்மை, அந்த ஊருக்கே அவன் தான் தலைவன் அப்படி மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஆகிய இவ்வைந்தும் விளங்காமல் எய்திய கண்ணும்னா நீங்காமல் ஒருவன் அடைந்த இடத்தும் அவர் நலம் சான்ற மை அறு தொல் சீர் உலகம். அது என்னது? நன்மை மிகுந்த, மையறு என்றால் குற்றமற்ற, பழமையான, தொல் சீர் உலகம்னா அதான் பழமையான சிறப்பை உடைய உலகம். அதாவது இந்த வானுலகம், முத்தி உலகம். அந்த முத்தி உலகத்தினுடைய இயல்பை அறியாமை அதாவது உணராது இருத்தல் நெய்யில்லா பால் சோற்றின் நேர். பால் போல வெண்மையாக இருக்குடா, அதில் நெய் ஊற்றலை, அந்த சோறு வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி இந்த வீடு பேறு அல்லது மேலுலகம் இதை பற்றியெல்லாம் ஒரு அறியாமை இருக்குதுன்னா அவங்ககிட்ட இருக்கிற குலம் தவம் கல்வி குடிமை மூப்பு இதெல்லாம் வீண் என்று இந்த பாடலில் முனிவர் சொல்கிறார். இதனால் ஒருவர் வீடு பேறு அடையும் மார்க்கத்தை உணராது இருப்பது பேதைமை என்று வரையறுத்து கூறுகிறார்.